தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக இன்று உங்களை சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே துதிக்கிறோம் சுவாமி. இந்த வருடம் முழுவதும் தேவனே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உடைய வார்த்தையை தந்தீர், வார்த்தையை சொல்ல கிருபை தந்தீர், அநேகர் கேட்க உதவி புரிந்தீர். நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் சுவாமி நீர் கொடுத்த வார்த்தையை சொல்ல முடியாத அடியார்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனை துதிக்கிறோம். நாவிலிருந்து பேசும் கர்த்தாவே, பிரயோஜனமானவர்களை பேசும், பிரயோஜனமானவர்களை தேவனை போதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்கிற செவியையும் இருதயத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகின்றோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி. ஆசீர்வதியும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. விடுத்த நாம் மகிமைப்படட்டும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி நாட்களை எட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் மனிதர்களுடைய எண்ணங்களெல்லாம் என்ன என்று சொன்னால், அதாவது வரும் காலங்கள், வரும் வருஷம், வரப்போகிற நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிய வேண்டும். நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா எப்படி என்று அறிவதற்காக அதற்குரிய இடங்களை மக்கள் தேடி அலைகின்றதாக காணுகின்றோம். அதாவது என்ன சொல்லப்படுகிறது, எல்லா வகுப்பினர்களும் பட்சி சாஸ்திரத்தை பாருங்கள். அவர் ரோட்டில் ஒரு கிளியை வைத்து கொண்டு அதாவது சொல்லுகிறான். அந்த கிளிக்கு அது சீட்டுகளை எடுத்து கொடுக்கிறது. அதை படித்து பார்த்து அதில் தன்னுடைய விதியை அங்கே அவர்கள் அறியலாம் என்று எண்ணுகின்றார்கள். அப்படியே தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும், அதாவது வரக்கூடிய ஆண்டுடைய வாக்கு தத்துவம் என்ன என்று அறிய விரும்புகின்றார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அதை அறிய வேண்டும். அதற்காக அதாவது வாக்கு தத்த கூட்டங்கள் எப்படியெல்லாம் வைக்கப்படுகிறது அதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா வாக்கு தத்தங்களும் ஒரு மனிதன் தேவனுக்குள் நன்றாக உயர்ந்திருக்க, ஆசீர்வாதமாக இருக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த திருமறையில் அனைத்து கட்டளைகளும் ஆலோசனைகளும் எழுதப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒரு மனிதன் நடக்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதம்தான். அதாவது அவைகளை வேறு இடத்தில் வேறு வகையில் அறிய வேண்டியது இல்லை. ஒரு மனிதன் அதற்கு மாறாக தேவனுக்கு விருப்பமில்லாமல், தேவ சுத்தம் இல்லாமல் அதாவது ஜீவித்து கொண்டு அவனும் ஆசீர்வாதத்தை தேடும்போது அங்கே ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லப்பட்டால் கூட இல்லை, 1ஆம் தேதி எல்லா வேதத்தில் உள்ள ஆசீர்வாத வசனங்களையும் எழுதி அவைகளை சுருட்டி அவைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு குலுக்கி அதாவது இடுங்கள், உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய வாக்குறுதி என்ன என்று பார்ப்போம் என்று. அது ஆசீர்வாதமான வார்த்தை தான் அதில் இருக்கும். எல்லாரும் அந்த எல்லாவற்றிலும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தை தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை என்பதை நாம் காணுகின்றோம். ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. நாம் ஒரு சில அவசரங்களின் மூலமாகவும் அதை நாம் பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நமக்கு ஒரு மெய்யறிவு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்கும் போது நாம் இவைகளை அறிகின்றோம். வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அருமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து அறிந்து கொண்ட காரியத்தை
கைக்கொண்டு நடக்கும்போது இந்த அதிகாரத்தில் 14வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லா ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவ்வளவு ஆசீர்வாதமும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து கொண்டால் இதை செய், இதை செய்யாதே, இப்படி நடந்து கொள், இப்படி நடந்தால் இம்மைக்குரிய நன்மைகளையும் மறுமைக்குரிய நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதியிருக்கிறது. அப்படினால நாம் நம்முடைய விதியை அறிய வேண்டும் என்று வேறு வகையில் எதிர்பார்க்க வேண்டாம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து எங்கே ஆசீர்வாதம் கூறுகின்றார்கள் என்று அந்த இடத்தை தேடி போவது அதாவது ஏமாற்றத்துக்குரிய காரியம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கூட கூறினாலும் அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள், ஆனால் அந்த வீட்டில் சமாதான பாத்திரன் இருந்தால் அவனை சேரும், இல்லாவிட்டால் உங்களிடத்தையே வந்துவிடும் என்று சொன்னார். அப்படினால இங்கே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வாக்கியம் என்ன என்றால், இன்று அதாவது இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நான் உனக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், சொல்லுகிற வார்த்தையை நீ கவனமாக செவி கொடுப்பாயானால் செவி கொடுத்து இது உண்மை, இப்படித்தான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நீ அறிந்து கொண்ட பிறகு அவைகளின்படி நடந்து கொண்டால் நிச்சயம் ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை. வரக்கூடிய ஆண்டிருந்த வாழ்நாள் முழுதுமே ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தின் பாதையில் தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருடைய நோக்கமே அதுதான். அவர் மனிதர்களை கஷ்டப்படுத்துவதோ அல்லது மனிதர்களை வேதனைப்படுத்துவதோ அதாவது தரித்திரவான்களாக இருக்க வைப்பதோ அவருடைய நோக்கம் அல்ல. மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இங்கே நாம் பார்க்கும்போது ஸ்நானகன் யோவான் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அந்த ஆசீர்வாதம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னபோது ஒரு வகுப்பினர்கள் நியாயசாஸ்திரிகள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு என்ன வருமாம்? வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவராலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார். ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய ஆலோசனைக்கு வார்த்தைக்கு சுத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அவைகளை கை கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை தேடி அலைவது, ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது, அதுக்குரிய வாக்கு தத்தங்களை அதாவது தங்களை பற்றிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு மக்கள் அப்படி இடம் எங்கே இருக்கிறது என்று தேடி அலைகிற காலம் இந்த காலமாக இருக்கிறது. அது இந்த நாள் ரொம்ப முக்கியம். இன்னும் அதாவது இந்த வாரம் போக ஒரு வாரத்துக்குள்ளாக புதிய வருஷம் ஆரம்பிக்க போகின்றது. ஆனால் அந்த வருடம் எப்படி இருக்கும், எனக்கு இப்படி இருக்கும், பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு இப்படி இருக்கும், எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று அறிய விரும்புகின்ற அருமையானவர்களே, அதாவது அப்படிப்பட்ட நமக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆலோசனைக்கு கவனமாக செவி கொடுத்து அதன்படி செய்வாயானால் அங்கே வேதத்தில் எழுதியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதமும், அதாவது ஒரு ஆசீர்வாதமும் விடவில்லை, எல்லா ஆசீர்வாதமும் உண்டு என்று வேதம் சொல்கின்றபடியினால் இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன? தேவனுக்கு செவி கொடுக்கணும், தேவன் சொன்னபடி செய்யணும். செய்துவிட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேடி போக வேண்டாம், நம்மளை தேடி அது வரும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏன் செவி கொடுக்க வேண்டும்? அதாவது நமக்கு கேடு வராமல் இருக்க, நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்க, நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க, அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது ராட்சியத்தை தேவ ராட்சியத்தை சுதந்திரிப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை நமக்கு எழுதியிருந்திருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது இங்கே அருமை இரட்சகர் இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது அதாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அது நீதியையும். தேவனுடைய ராட்சியத்தை தேடுகிற மக்கள் இருக்கிறாங்க.
ஆண்டவரே எனக்கு பரலோகம் வேணும், பரலோகம் வேணும், பரலோகம் வேணும் என்று கேட்கிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அந்த பரலோகத்தை, ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதியை நாம் நிறைவேற்றணும். அதான் யோவான் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அந்த நீதி அவர்கள் தள்ளி போட்டார்கள். ஆனால் ஒரு சார்பார் ஆலோசனை கேட்டு அப்படி செய்து இயேசு நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த லோகத்துக்குரியவர்களை தேட வேண்டாம், இதற்காக பிரயாசப்பட வேண்டாம், இதற்காக அழுது புலம்ப வேண்டாம், இதற்காக கவலை கொள்ள வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் முதலாவது நீங்கள் தேட வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அதனுடைய நீதி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நீதி பிரமாணம் இருக்கிறது. அப்படினால அந்த நீதியை யார் கை கொண்டு அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இவைகளெல்லாம், இம்மைக்குரிய எல்லா காரியங்களும் கூடுதலாய் கொடுக்கப்படும். அதோடு கூட கொடுக்கப்படும். கேவலர் விரும்புகிறதற்கு கூடுதல் அதிகமாக அது கொடுக்கப்படும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சொல்லிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தெரியும், இப்போ சாதாரண மக்கள் கூட பிளைட்டில் போகிறாங்க, பயணம் செய்கிறாங்க அடுத்த நாட்டுக்கு. அது நீண்ட தூர நாடுகளுக்கு போகிறவர்கள் டிக்கெட் எடுக்கும்போது அந்த டிக்கெட்லேயே அவர்கள் அந்த நாட்டுக்கு போய் சேரும் வரைக்கும் அவர்களுக்கு ஆகாரம், அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் அங்கே எழுதப்பட்டது அந்த டிக்கெட்டில். அதாவது ஒன்றை இவர்கள் கேட்க வேண்டாம், இருக்கிற சீட்டுக்கு எல்லாம் வரும். தேவனுக்கு மகிமை. அந்த டைம் ஆனவுடனே வருவார்கள், பணிப்பெண்கள் வருவார்கள். அதாவது முன்னால் இருக்கிற சீட்டுக்கு பின்னால் ஒரு சீட்டு இருக்கும், அதை இழுத்து வைப்பார்கள். வைத்து விட்டு அதாவது டிஃபனோ ஆகாரமோ எல்லாமே அதில் கொண்டு வைப்பார்கள். டைமுக்கு கூல்ட்ரிங்க் வைப்பார்கள், டீ வைப்பார்கள். கேட்க வேண்டியதே இல்லை. அவர்கள் கேட்பார்கள், என்ன சாப்பிடுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பாங்க, கேட்டு கொடுப்பாங்க. ஆனபடினால இவர்கள் அந்த நாட்டுக்கு போவதற்கு டிக்கெட் எடுத்து விட்டார்களா, அப்போ இதெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். அங்கேயே கொடுத்து விடுகிறார். போய் சேர்ற வரைக்கும் பட்டினி அளந்து போகிறதில்லை, அதாவது கஷ்டப்பட்டு போகிறதில்லை. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் பிளைட்டை விட்டு இறங்கும் வரைக்கும் அது சாதாரண காரியம். ஆனால் பரலோக ரட்சகர் நம்மை என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அதை தேடுங்க, பரலோகத்தை தேடுங்க, இங்கே புறம்பாதுங்க, இது உங்களுக்கு எழுதப்பட்ட ஆகிவிட்டது. நீங்கள் இப்படி செய்வீர்களானால் கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையால் உனக்கு பலிக்கும், அது பலிக்காமல் போகாது, அதை யாரும் மாற்ற முடியாது என்று எழுதி தந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களை கவனியுங்கள். அதுபடினால அதற்காக இதற்காக உபவாசம் 40 நாள் 50 நாள் உபவாசிக்க போகிறேன், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யணும். அருமையானவர்களே, அது அவருக்கு தெரியும், அவர் அதை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரலோகத்துக்கு போவதற்கு இருக்கிற தடைகளை மாற்றிக்கொண்டு நீங்கள் திருவசனத்தில் எழுதி தந்திருக்கின்ற பிரகாரம் அவைகளை கை கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இங்கு உள்ள எல்லாமே, நீங்கள் மரணமடை வரைக்கும் உங்களுக்கும் சந்ததிகளுக்கும் அவைகள் வாக்கருளப்பட்டிருக்கின்றது. தேவர் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதுக்குரிய நீதியையும் முதலாவது தேடணும். பின்னாலே அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. கேட்கும் முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படினால் அவருக்கு எல்லாம் உண்டு. உலக பிரகாரமாக இந்த சரீர தகப்பன் தாயே பிள்ளைகளுக்காக இவரை கவலைப்படுறாங்க பாருங்க. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அவர்களுக்குரிய திட்டங்களை வகுக்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள், உயர்நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். பின்னருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை செய்ய கவலைப்படுவது யார்? பெற்றோர்கள். தேவனுக்கு மகிமை. அதை விட நம்முடைய பரமதகப்பன் நமது மேல் அவ்வளோ அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்முடைய நிலையை அறிந்து புரிந்து அவைகளை நிறைவேற்ற வாக்கருளி இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. அப்படியால் தான் கர்த்தர் சொன்னார், அதாவது சரீர பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். அது அஞ்ஞானிகள் என்றால் தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் தான் அவைகளுக்காக கவலைப்படுவார்கள். தேவனை அறிந்த நீங்கள், என்ன அறிவு உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்திட்டேனே, அதை நான் செய்வேனே, அது எனக்கு தெரியுமே, நீங்கள் புலம்ப வேண்டியது இல்லையே என்று சொல்லுகிறார். அதாவது ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள்.
அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தில் இருக்கிற ஒட்ட வைத்திருக்கிற கை தனியாக கவலைப்படுமா? கால் தனியாக கவலைப்படுமா? அந்த பாடி தானே அதற்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் பிரயாசப்படுகின்றது. அதே போல் நான் சரீரம், நீங்கள் சரீரத்தின் அவயவங்கள். ஆனபடியினால் கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அந்த தேவனுடைய ராட்சியத்துக்குரிய அங்கே போகிறதுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய நீதியையும் தேடுங்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. இயேசு சொன்னது மாத்திரமல்ல, அதாவது தேவனுடைய ராட்சியத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த நீதியும் நிறைவேற்றினார் என்று நாம் காணுகின்றோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பரலோக ராட்சியத்தை தேடாதவர்கள் தேடக மக்கள் தேடலன்னு இல்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தை தேடுகிறாங்க, பரலோகம் வேணும் என்று சொல்லுகிறாங்க, பரலோகம் உண்டு என்று விசுவாசிக்கிறாங்க. ஆனால் நீதி உண்டு. அது நீதி உள்ள வாழ்க்கை இருந்தால் தானே அங்கே போக முடியும். அப்படினால அதை தேடுங்கள், அதை செய்யுங்கள், செவி கொடுத்து அதை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சுவாமி யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெறப்போகிறார். போகும்போது யோவான் சொல்லுகிறார், ஐயோ அவரை பற்றி அவருக்கு தான் தெரியும். அப்படினால இவர் தேவகுமாரன், இவருக்கு நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது என்றபோது, நான் உம்மிடத்திலெல்லாம் வரணும், நீர் எப்படி என்னிடத்தில் வரலாம் என்று கேட்டபோது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 3:15 வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறார்? படிப்போம், வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எனக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லாமல் நமக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து இந்த நீதியை நிறைவேற்றுவது நம்ம எல்லாருக்கும் ஏற்றது. அதான் பரலோகத்துக்குரிய நன்மை, பரலோகத்தை பெற்றுக்கொள்வதனுடைய நீதி அதுதான். அந்த நீதியை தேடுங்க என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த பரமதகப்பன் தானே அதை செய்து காட்டினார். அவருக்கு எனது ஞானஸ்தானம், அவர் எதுக்கு பரிசுத்தாவி, அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தமா, அவர் பரிசுத்த தேவனாகவே இருக்கிறார். உற்பத்தி அவருடைய எல்லாமே பரிசுத்தம் தானே. அதுபடினால நமக்காக அவர் காண்பித்து விட்டு போனார். பரலோக ராட்சியத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை தேடுகின்றவர்கள் என்ன செய்யணும் என்றால், அதை வாஞ்சிக்கிறது மாத்திரல்ல. பரலோகம் யார் வேண்டாம்னு சொல்லுவார்கள். பரலோகம் சாதாரண இடமா? எவ்வளோ மகிமையான மகிழ்ச்சியான அருமையான இடம் அது. ஆனபடினால அது எல்லாரும் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் நீதி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், நீதியை கை கொள்ள வேண்டும். அந்த நீதியைத்தான் இயேசுவாமி நிறைவேற்றினார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அதாவது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய மனிதன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்துக்கு போவேன், பரலோகத்துக்கு போகணும், அதை வாஞ்சிக்கிறேன் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் பரலோகத்தை தேடணும், அவருடைய நீதியை நிறைவேற்றணும், மறுபடியும் பிறக்கணும் என்று வேதம் சொல்லுகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சதத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை இந்த ஆண்டு முழுவதும் எப்படி வாழ்ந்தோம், நாம் தேவனுடைய நீதி, தேவனுடைய வார்த்தை இவைகளுக்கு எந்த அளவு செவி கொடுத்திருக்கின்றோம், அல்லது இதுதான் உண்மை என்று அறிந்தவைகளை மறுதலிக்கிறோமா, அவைகளை உதாசனம் பண்ணுகின்றோமா, அது ஏதோ ஒரு வகுப்பினர்களுக்கு ஒரு கூட்டத்தாருக்கு நமக்கல்ல என்று எண்ணுகின்றோமா, அவைகளை நாம் தள்ளி போட்டோமா, அதனால் கேடுதானே வரும். அதனால் ஆசீர்வாதத்தை தேடி, அதாவது நம்மை குறித்த தேவ சுத்தம் என என்று வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஓட வேண்டியது இல்லை. பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறது. இப்படி நடந்து கொண்டால், என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாகவே செவி கொடுப்பாயானால், அவைகளை கடைபிடிப்பாயானால், இங்கே சொல்லப்படுகிற அனைத்தும் ஆசீர்வாதமும் உன்மேல், உன் சந்ததிகள் மேல் வந்து பலிக்கும். இருக்கிற குறைகளை நீக்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வரக்கூடிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிற அருமையானவர்களே கவனியுங்கள். யாக்கோபு 1:19 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். பேசணும் பேசணும் பேசணும், அவர் எப்போ முடிப்பார் பேசணும் என்று விரும்பாதங்க. தேவனுக்கு மகிமை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி இதுதான்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதற்கு தீவிரப்பட வேண்டாம், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்க. தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். செவி கொடுத்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் இருக்கிறது அல்லவா, காலதாமதம் பண்ணாமல் அவைகளை கடைபிடிப்போம், அவைகளை கை கொள்ளுவோம். கை கொள்ளுகிறவர்கள் தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று திருவசனம் சொல்கின்றபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் பெரிய மனிதர்களாக மாற்றப்படுவார்கள் என்பது, அதாவது வேதத்தினுடைய உண்மையும் நான் என்னுடைய சொற்ப அறிவிலே நான் அறிந்து கொண்ட அறிவும் அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது சாலமன் ஞானி சொல்கின்றார், என்ன சொல்லுகிறார், ஆலோசனைக்காரில் அநேகர் உண்டென்றால் ஜெயம் உண்டு என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது ஆலோசனைக்காரர்கள் உண்டென்றால், அவர்கள் ஒரு மனிதனுக்கு அநேக நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்கள் உண்டு என்றால், அவர் அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்க மனமுடையவராக இருப்பானால் அவனுக்கு என்ன, எல்லாம் வெற்றி தான், ஒன்றிலே தோல்வி இருக்காது. இவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து தன்னுடைய எல்லாமே தானே தானே, அதாவது என்னை விட என்ன அறிவாளி யார், ஞானி யார் என்று இப்படி அசட்டை பண்ணி முதியோர்களுடைய ஆலோசனை தள்ளி போட்டவர்கள் என்னெல்லாம் பண்ண இழந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆனபடியினால் ஆலோசனை ரொம்ப முக்கியம் என்று வேதம் சொல்லுகின்றது. அதுபடியால் ஆலோசனைகள் வரும்போது நாம் என்ன செய்யணும், கேட்க தீவிரப்படணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, அங்கிருந்து பலிபீடத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் கேட்கிறதுக்கு தீவிரப்படணும். எழுதுகோலும் தாளை வைத்து கொண்டு குறிப்பெடுக்க வேண்டும். அவைகளை வீட்டிலே போய் மீண்டும் ஆராய வேண்டும். ஆராய்ந்து தியானித்து அவைகளை கடைபிடிக்க நம்முடைய ஆசீர்வாதம் தேடி வரும். கர்த்தர் சொன்னார், நான் கழுவலாம் உனக்கு பங்கில்லை இடத்துல சொன்னார்ல, அவர் எப்படி கழுவுறாரு, எப்படி கழுவணும் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அதுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு. நீ சொன்னார் அல்லவா பவுலிடத்தில், என்ன சொல்ல, நீ இனிமேல் தாமதிக்காதே, ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னார் அல்லவா. தேவன் டைரக்டா வந்து இந்த பிரமாணத்துள்ள நடத்துவதில்லை. அதற்கு தேவ மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த தேவ மனிதர்களுக்கு தேவ கட்டளை உண்டு. எப்படித்தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், யாருக்குத்தான் கொடுக்கணும், இந்த நீதி நிறைவேற்றுவது எப்படித்தான் என்பதை அவர்களுக்குத்தானே தேவன் கட்டளையிட்டிருப்பார். அங்கேதானே போய் அதை செய்யணும். அதை செய்தால் அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துடைய நீதியை நிறைவேற்றி விடுகின்றார்கள். அதற்காக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்நானம் உங்களுடைய அனுபவம் அதுதானா? பழைய மனுஷர்களாகத்தான் இருக்கிறோமா? வாயிலே பழைய மனுஷருக்குரிய வார்த்தை தான் வருகின்றதா? தேவன் கொடுத்திருக்கிற அருமையான மூளை, அதாவது வீணான அருவருப்புகளாகத்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோமா? அதற்கு மேலே தான் கரைபடுகிறதா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு மகிமை. அப்படின்னா அதாவது பரலோக ராட்சியத்தை முதலாவது, பரலோக ராட்சியத்தையும் நீதியையும் தேடுங்க. அப்போ இந்த லோகத்துக்குரிய காரியங்களை பற்றி கவலைப்பட எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம் ஒரு குருவி மூலதான். அவர் சர்வ ஞானி. அப்படினால அவருடைய ஞானத்தில் ஆவியில் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள் மகா சத்தியமானது, பயங்கரமானது. அதை அப்படியே ஒரு மனிதன் செய்யும்போது, செவி கொடுத்து செய்யும்போது அவன் தேவாசீர்வாதத்தை சுதந்திரிப்பார். பூமியில் இருக்கும்போது சம்பரமாய் வாழுகின்றான். அவன் பரலோகத்துக்குரியவைகளை இங்கேயே பெற்றுக்கொள்கின்றான். அதுவல்லவா ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை இந்த நாளிலே தரப்படுகிறது. இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நேராக வருகின்றது. அவைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களாக பழைய மனிதனையும் அவனுடைய சுவாபங்களையும் முற்று அழித்து விடுங்கள். அழித்துவிட்டு தேவ நீதியை, பரலோக ராட்சியத்துக்குரிய நீதியை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. நம்முடைய வாழ்க்கை அதாவது என்றும் இப்படியே இருக்கட்டும். இந்த பிரகாரம் இருந்தால் அவர்கள் அந்த லோகத்திலேயும்
பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பரலோக ராஜ்ய கண்ணை மூடினால் பரலோகத்தை சோதரிக்க ஆயத்தமாக இருப்பார்கள். வாசிக்கிறார். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். தேவனுக்கு மகிமை. சாமுவேல் என்ன சொன்னார்? அதாவது ஒன்றும் சொல்ல கருத்துகள் ஒன்றும் கிடையாது. நீர் சொல்லும் நான் செவி கொடுக்கிறேன், நீர் சொல்லும் நான் அப்படியே செய்கிறேன் என்று சொன்னார். சொன்ன வயதிலேயே அப்படி சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். பெரிய மனிதனாகி நேருக்கு பிரயோஜனமுள்ள மகனாக மாறினார் என்று நாம் காணுகின்றோம். சிறுவில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று எல்லாரும் அறியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார், அவரை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வீடு வாசலை கட்டுறது, கார் வாங்குறதும், பங்களா கட்டுறதும், அதாவது தோப்புகளை வாங்குறதும், இந்த லோகத்தை மண்ணை சுதந்திரிப்பது மட்டுமல்ல, அது அதோடு கூட கிடைக்கும், அது பெரிய ஒரு காரியம் அல்ல. நாம் தேட வேண்டியது பரலோகம், அதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேடுவோம், செவி கொடுப்போம். அதற்கான வார்த்தைகள் வரும்போது செவி கொடுப்போம், அவைகளை கடைபிடிப்போம். ஆண்டவர் அதோடு கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடிவிட்டால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தரப்படும் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. அதனுடைய வரக்கூடிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால், இதுதான் வாக்கு தத்தம், இதுதான் சத்தியம். ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வாசல் வழி இதுதான். இதை விட்டு பாவம் ரோட்டில் இருக்கிற அந்த பச்சை கிளி கொடுக்கிற சீட்டை வாங்கி படித்து அதை தன்னுடைய தலைவிதி அறியுது, எவ்வளோ பெரிய வருந்தக்கூடிய காரியங்கள். அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களும் அந்த பாணியிலேயே இருக்கிறதை காணுகின்றோம். அவைகளை மாற்றிக்கொண்டு இந்த உபாகமம் 28:1-2 வசனங்களை படிக்கிறதோடு கீழே 14 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்திருப்பீர்கள். இன்னொருக்கும் படிங்க. படிக்கும்போது அனைத்து ஆசீர்வாதமாகிய வாக்கு தத்தமும் அதற்குள் அடங்கியிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் பிரகாசிப்பீர்களாக. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது ஜெபமாக இருந்தாலும் நோக்கமாக இருந்தாலும் தேவனுடைய ராட்சியத்துக்குரியவர்களாக இருக்கட்டும். முதலாவது அதை தேடுங்க, அதுக்குரிய நீதியை கடைபிடிங்க, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. நல்ல விளைக்காய் உமக்கு நன்றி. கிருபைநாதா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தையை சொல்ல கிருபை செய்த ஆண்டவரே. ஆதிவனை விதைத்த விதை ஒரே விதை தான், சத்திய வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான். ஆனால் அது ஒரே ஒரு நிலத்தில் தான், அது நல்ல நிலத்தில் விழுந்து அந்த விதை பலன் கொடுத்து என்று நாங்கள் காணுகின்றோம். அப்படி போல கர்த்தாவே, இன்று விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது போல அது இருதயத்தில் பதிந்து அதிக பலனை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். சத்தியத்தை கேட்கிற மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழி, தேவன் அருள் இருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்கிறதை சரியாக தெரிந்து கொண்டு சத்திய வேதத்தை நன்கு வாசிக்கவும் ஜெபிக்கவும், அவர்களை அதில் அறிந்து கொண்ட சத்தியத்தை செவி கொடுக்க கடைபிடிக்க பெற்று எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று நித்தியத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். நாமத்தை மையப்படுத்தும், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இதாவே சோதம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். வரக்கூடிய மீதியான நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வரக்கூடிய புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு சந்திக்க கிருபைதாரும், ஆசீர்வதி யாவருக்கும் கிருபை செய்யும். உனது நாமத்தை மையப்படுத்தி வர இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.